2024 இந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் கேட்பாங்கல்ல, அதில் வந்து பார்ட் 2 வீடியோ வரைக்கும் நான் வந்து போட்டுருந்தேன். இது வந்து பார்ட் 3 வீடியோ. இதில் வந்து 138 வரைக்கும் நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து 139 நம்ம கண்டினியூஷன் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. வென் வாஸ் லான்ச்டு த ஆல் வில்லேஜ் அண்ணா ரினைசன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஜனவரி 2007. அப்போ தான் வந்து ஆல் வில்லேஜ் அண்ணா ரினைசன்ஸ் ஸ்கீம்ஸ், அதாவது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணாங்கன்னா தொடங்கினாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்ப்போமா. ஓகே, 140 பாருங்கள். இதில் என்னென்னா, மகாத்மா காந்தியுடன் தொடர்பு உடைய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் மகாத்மா காந்தி. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் 1920ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹி ரிட்டர்ன்ஸ் டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த இயர் 1920ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பு. 1920 வந்து அவர் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியா வந்திருக்க மாட்டார். 1915 தான் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அப்போ தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியா வந்து வந்திருப்பார். ஆனால் இங்கே வந்து இயர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது. செகண்ட் பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் முதலில் மகாத்மா என்று அழைத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மகாத்மா காந்தியை மகாத்மா அப்படிங்கிற அந்த டைட்டில் கொடுத்து அழைத்தவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்கிறாங்க. அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைத்திருக்காரு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்டு பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸ் முதலில் அவரை தேசத்தந்தை என்று அழைத்தார். சுபாஷ் சந்திர போஸ் ஃபர்ஸ்ட் கால்ட் ஹிம் ஆஸ் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவுமே கரெக்டு தான். சுபாஷ் சந்திர போஸ் தான் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, தேசத்தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட்டு 141 பாருங்கள். என்னென்னா, மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் வட இந்தியாவில் முதல் மனித டிஎன்ஏ வங்கியினை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய கல்வி நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டியூட் விச் ரீசென்ட்லி லான்ச்டு நார்த் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் டிஎன்ஏ பேங்க் அண்டர் மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த இன்ஸ்டியூட், எந்த கல்வி நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். என்னது, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தான் வாரணாசியில் இருக்குது. அந்த இதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, மேக் இன் இந்தியா கீழே வந்து டிஎன்ஏ வங்கியினை வந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மேக் இன் இந்தியான்னு சொல்கிறாங்களா, இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம். எப்போ இந்த மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2014. அப்போ தான் இந்த மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. யார் வந்து இதை வந்து தொடங்கினான்னு பார்த்தீங்கன்னா மோடிஜி அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மேக் இன் இந்தியா, அதாவது மேக் இன் இந்தியானா வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாமே எந்த விஷயமா இருந்தாலும் எல்லா விஷயமே இந்தியாவிலே தயாரிக்கணும். சின்ன குண்டூசிலேருந்து பெரிய ஏரோப்ளேன் வரைக்கும் எல்லா விஷயமுமே வந்து இந்தியா தான் தயாரிக்கணும், இந்தியாவில் உள்ள பொருட்களை இந்தியாவே தயாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அதான் மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் மாதம் 2014 மோடிஜி தான் வந்து அறிவித்தார், ஓப்பன் பண்ணார். நெக்ஸ்ட் 142 பார்ப்போம். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தவறான பொருத்தத்தை கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து தேர்டும் ஃபோர்த்தும் கரெக்டாக இருக்குது, ஃபஸ்ட்டும் செகண்டும் தான் தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர்ல்டு ரேபிஸ் டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உலக ரேபிஸ் தினம். என்னது, உலக ரேபிஸ் தினம். இது எப்போ, அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது வேர்ல்டு ரேபிஸ் டேவும் வேர்ல்டு டூரிஸ்ட் டேவும் உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு ரேபிஸ் டே வந்து 28 செப்டம்பர் ஆன்சர். ஓகேவா, அதே வேர்ல்டு டூரிஸ்ட் டே உலக சுற்றுலா தினம் அப்படின்னா அது 27 செப்டம்பர். ஸோ இது ரெண்டுத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிக்கு அதாவது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டு வரைக்கும் கேட்குறாங்க பாருங்கள் கொஷின். நம்ம வந்து மந்த்து படிச்சிருப்போம், மந்த்து ஞாபகம் இருக்கும், ஆனால் டேட் வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து ஞாபகம் படிச்சிருக்க மாட்டோம். அது இந்த ரேபிஸ் டூரிஸ்ட் டேலாம் நம்ம அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், ஆனால் அதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வேர்ல்டு ரேபிஸ் டே அப்படின்னா 28 செப்டம்பர், வேர்ல்டு டூரிஸ்ட் டே அப்படின்னா 27 செப்டம்பர். 3 பாருங்கள், இன்டர்நேஷ்னல் பீஸ் டே, அதாவது சர்வதேச அமைதி தினம் அப்படிங்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21 செப்டம்பர்.
ஓகேவா? ஃபஸ்ட்டு 3மே வந்து செப்டம்பர்னு வருது, அந்த மந்தில் வருது. அடுத்தது 4 பாருங்கள், வேர்ல்டு டீச்சர்ஸ் டே, உலக ஆசிரியர் தினம் 5 அக்டோபர். இது நமக்கு தெரிஞ்சது. 4th ஒன்று வந்து நமக்கு தெரிஞ்சது தான். பாக்கி ஃபஸ்ட்டு 3மே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. சர்வதேச அமைதி தினம் அப்படிங்கிறது 21 செப்டம்பர். ஓகேவா? அப்போ வேர்ல்டு ரேபிஸ் டேனா 28 செப்டம்பர், வேர்ல்டு டூரிஸ்ட் டேனா 27 செப்டம்பர், இன்டர்நேஷ்னல் பீஸ் டே அதாவது சர்வதேச அமைதி தினம் அப்படின்னா 21 செப்டம்பர், வேர்ல்டு டீச்சர்ஸ் டே உலக ஆசிரியர் தினம் அப்படின்னா 5 அக்டோபர். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான். 1 2 மட்டும் தான் தப்பாக இருக்குது, பாக்கி 3 4 கரெக்டாக இருக்குது. ஓகே, இது வந்து 143 வந்து ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸு. என்னென்னு பார்ப்போமா? ஆம்புலன்ஸ் நம்ம அருகில் வரும்போது சைரன் ஒலி அதிகமாகவும் நம்மை கடந்து செல்லும்போது குறைவாகவும் கேட்கிறது, ஆனால் ஆம்புலன்ஸில் ஒரே மாதிரி கேட்கிறது. காரணம் யாது? அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆனால் ஆம்புலன்ஸில், அதாவது ஆம்புலன்ஸுக்குள்ளே, ஓகேவா? ஆம்புலன்ஸுன்னு இல்லை, ஆம்புலன்ஸ்குள்ளே ஒரே மாதிரி சவுண்டு கேட்கும். அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தான் வந்து டாப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டாப்ளர் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கிலீஷில் படிச்சிருவோமா? த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சைரன் இன்க்ரீசஸ் ஆஸ் இட் கம்ஸ் நியர் யூ அண்ட் தென் diminishes as it passes away, but it remains the same inside the ambulance. What is the reason அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இதுக்கு ரீசன் என்னமா? டாப்ளர் எஃபெக்ட் தான் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் 144 பாருங்க. கீழ்காணும் எந்த அழிவின்மை விதிப்படி ஒரு ஏவுகணை இயங்குகிறது? A rocket walks on the principles of conservation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நேரியல் உந்தம், லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? எந்த அழிவின்மை விதிப்படி ஒரு ஏவுகணை இயங்குகிறது அப்படின்னா அது நேரியல் உந்தம் அப்படின்னு அர்த்தம், லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் சயின்ஸ் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு 145 என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிவப்பு தரவு புத்தகம் யாரால் வெளியிடப்படுகிறது? ரெட் டேட்டா புக் இஸ் பப்ளிஷ்டு பை. யார் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் அப்படிங்கிறவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை வெளியிடுறாங்க. ஓகேங்களா? இது இந்த சிவப்பு தரவு புத்தகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அதாவது ரொம்ப அழிவின் தருவாயில் இருக்கும் தெரியுமா? சில தாவரங்கள், ரொம்ப ரேரான தாவரங்கள், ரொம்ப அழிவின் தருவாயில் இருக்க விலங்குகள், இல்லை பூஞ்சை வகைகள், இந்த மாதிரி ரொம்ப ரேரான ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகாப்பு செய்வாங்க. அதே மாதிரி அது பாதுகாத்து அதை பதிவு செய்வாங்க. இந்த மாதிரி அந்த புக்கில் வந்து அந்த தரவில் வந்து இந்தந்த ஸ்பீசஸ்லாம் இருக்குது, இந்தந்த தாவரம்லாம் வந்து அழிகிற நிலைமையில் இருக்குது, இந்த தாவரம்லாம் வந்து நம்ம காப்பாற்றிடலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணுற ஒரு தரவு புத்தகம் தான் வந்து ரெட் டேட்டா புக் அப்படிங்கிறது. ஓகேவா? சிவப்பு தரவு புத்தகம்னா என்ன? ரொம்ப அழிவின் நிலைமையில் இருக்கிற பூஞ்சையோ இல்லை தாவரமோ இல்லை விலங்கோ அதை வந்து பாதுகாத்து அதை வந்து பதிவு பண்ணுறது, அதுதான் வந்து ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 146 என்ன கேட்டிருக்காங்கன்னா, அசர்ஷன் ரீசன், அதாவது கூற்று காரணம் டைப்பான கொஷின். அசர்ஷன் ஃபஸ்ட்டு படிச்சிருவோம். அறிவியலின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் அறிவியல் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. பை லேர்னிங் அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் வி லேர்ன் அபவுட் த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஓகேவா? அறிவியலின் வரலாற்றை அறிந்து கொள்வதன் மூலம் அறிவியல் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ளலாம், இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அசர்ஷன் கூற்றுங்கிறது கரெக்டு. ரீசன் பாருங்கள், காரணம் பாருங்கள். கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒருவரின் வாழ்க்கையை விவரிக்கும் புத்தகத்தை படிக்கும்போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது போன்ற சில யோசனைகளை பெறலாம் அப்படிங்கிறாங்க. இதுவுமே கரெக்டு தான். கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒருவரின் வாழ்க்கையை விவரிக்கும் புத்தகத்தை படிக்கும்போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று சில யோசனைகளை பெறலாம். ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இதெல்லாம் எனக்கு ஆச்சு அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணிடுவோம், அலர்ட் ஆயிடுவோம். இப்படிலாம் பண்ணால் இப்படிலாம் ஆகும்பா அப்படின்ட்டு அலர்ட் ஆயிடுவோம்ல, அதான் சொல்ல வராங்க. ஓகேவா? அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஆனால் என்னென்னா ரீசன் வந்து கூற்று, காரணம் வந்து தப்பாக இருக்குது, கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஓகேவா? ஆனால் வந்து ஏவும் கரெக்டு, ஆரும் கரெக்டு. ஆனால் ஏ ஆரின் சரியான விளக்கம் அல்ல. நெக்ஸ்ட்டு 147 பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோவிங் எலமெண்ட்ஸ் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃப்ரீயான் காம்பவுண்டு? கீழ்கண்ட எந்த தனிமம் ஃப்ரீயான் சேர்மம் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னா கார்பன்.
கார்பன் தான் வந்து ஃப்ரியான் காம்பவுண்டுன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதாவது ஃப்ரியான் சேர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது தயாரிக்க பயன்படுகிற விஷயம் எதுனா கார்பன் இருந்தால் தான் அந்த ஃப்ரியான் காம்பவுண்டு, ஃப்ரியான் சேர்மம் வந்து நம்ம தயாரிக்க முடியும். ஓகேவா, கார்பனு. அது பக்கத்தில் எழுதிருங்க பாருங்களேன், ஏஎன் அப்படின்னு போட்டிருக்கோன்னா, அதாவது அட்டாமிக் நம்பர். கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 6. கார்பனோட அணு எண் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிறதா கார்பனோட அணு எண். ஓகேவா. நெக்ஸ்ட் 148 பாருங்க. குன்றல் பகுப்பின் எந்த நிலையில் குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்வுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டியூரிங் விச் ஸ்டேஜ் ஆஃப் மியோசிஸ் கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாகிடின் அப்படின்னு அர்த்தம். எனது பாகிடின் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். இது வந்து எது சம்மந்தப்பட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா மரபணு பரிமாற்றம் இருக்குல்ல, அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சம்மந்தப்பட்ட கொஷின் தான் வந்து இது கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு சயின்ஸ் கொஷின் தான். நம்ம இன்றைக்கி பார்க்குற கொஷினில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 சயின்ஸ் கொஷின் கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ வந்து சயின்ஸுமே முக்கியம்தான். டியூரிங் விச் ஸ்டேஜ் ஆஃப் மயோசிஸ் கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் அப்படின்னா குன்றல் பகுப்பின் எந்த நிலையில் குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்வுகிறது அப்படின்னா பாகிடின். நெக்ஸ்ட் 149 என்ன கேட்டிருக்காங்கன்னா, போர்டெடெல்லா பெர்டுசிஸ் பாக்டீரியா குழந்தைகளிடம் ஏற்படுவது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? போர்டெடெல்லா பெர்டுசிஸ் பாக்டீரியா காசஸ் டேஷ் இன் சில்ட்ரன் அப்படின்னா ஊஃபிங் காஃப், அதாவது கக்குவான் இருமல், அதுதான் வந்து குழந்தைகளிடம் காணப்படும். அந்த பாக்டீரியா சொல்கிறாங்கன்னா போர்டெடெல்லா பெர்டுசிஸ், அதில் வந்து ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா வந்து குழந்தைகளுக்கு போணுச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும்? கக்குவான் இருமல் ஏற்படும். ஊப்பிங் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் ஏற்படும். ஓகேவா. அந்த பாக்டீரியா நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். போர்டெடெல்லா பெர்டுசிஸ்ன்னு இருக்கா, அப்போ பிபி. ஸோ பிபி அதிகமானுச்சுன்னா கக்குவான் இருமல் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஓகேவா. போர்டெடெல்லா பெர்டுசிஸ் பாக்டீரியா காசஸ் ஊப்பிங் காஃப் இன் சில்ட்ரன். ஓகேவா. போர்டெடெல்லா பெர்டுசிஸ் பாக்டீரியா குழந்தைகளிடம் ஏற்படுத்துவது கக்குவான் இருமல். ஸோ 150 பாருங்கள். த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் எலக்ட்ரானிக் அண்டு அயானிக் போலரைசபிலிட்டிஸ் ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மின்னணு முனைவாக்கம் மற்றும் அயனியாக்க முனைவாக்கத்தின் மீது வெப்பநிலை எத்தகைய தாக்கத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெப்பநிலையை சாராதது, இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், அதை வந்து என்ன ஆகாதான், வெப்பநிலையை சாராதது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 151 என்னன்னா, தமிழ்நாட்டில் மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இ கவர்னன்ஸ் பிளான் இன் தமிழ்நாடு வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர். எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? மே 2006. 2006 மே மாதம்தான் இ கவர்னன்ஸ், அதாவது மின் ஆளுமை திட்டம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஓகேவா. மே 2006 தான் தமிழ்நாட்டில் மின் ஆளுமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட் 52 பாருங்க. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கும் இரண்டாவது பெரிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் கான்ட்ரிபியூட்டிங் டு ஜிடிபி இன் இந்தியா இஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஓகேவா இரண்டாவது பெரிய மாநிலமாக வந்து இருக்குது. ஓகேவா. நான் போன வீடியோலேயே என்ன போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி பற்றி போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கும் இரண்டாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு 153 பாருங்கள். மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்டது? இன் விச் இயர் மெட்ராஸ் ஸ்டேட் வாஸ் ரீநேம்ட் ஆஸ் தமிழ்நாடு. எப்போ தமிழ்நாடுன்னு மாற்றினாங்க மெட்ராஸ் ஸ்டேட்டை? 1969. அது வரைக்கும் வந்து தமிழ்நாடு என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா. மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து மாற்றினாங்க. 1969 அண்ணா அவர்கள் மாற்றிருப்பாங்க. யார்? அண்ணா அவர்கள் மாற்றிருப்பாங்க. ஓகேவா. 154 பாருங்க. சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வாஸ் ஃபார்மர்லி நோன் அஸ். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமானது இதற்கு முன்பு டேஷ் என அழைக்கப்பட்டது அப்படின்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு இருந்தாங்க முன்னாடி வரைக்கும். ஓகேவா. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமானது இதற்கு முன்பு என்னன்னு அழைக்கப்பட்டது? கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சாங்க.
ஓகேவா? நெக்ஸ்ட்டு 155 என்ன கேட்டிருக்காங்கன்னா, டேஷ் என்பது வறுமையில் வாடும் இளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் ஒரு உதவித்தொகை முயற்சியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேஷ் இஸ் அ ஸ்காலர்ஷிப் இனிஷியேட்டிவ் தட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு யங் கேர்ள்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் ஹூ லிவ் இன் பாவர்ட்டி அப்படின்னா பாலிகா சம்ருத்தி யோஜனா. பாலிகா சம்ருத்தி யோஜனா அப்படிங்கிறது தான் வறுமையில் வாடும் இளம் பெண்களுக்கு அவர்கள் குடும்பங்களுக்கு வந்து நிதி உதவி வழங்கும் ஒரு உதவித்தொகை முயற்சியாம். பாலிகா சம்ருதி யோஜனா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலிகா சம்ருதி யோஜனா. ஓகே ஃப்ரெண்ட், இது வந்து இப்போ டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் 4 வீடியோவை நான் போடுறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் காதால் கேட்குறது வந்து நான் சீக்கிரம் மறந்து போயிடும். அதனால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.